வணக்கம் நண்பர்களே, நான் துரைசிங்கம் பேசுகின்றேன். நம்ம இப்ப மோக்ஸால பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் மோக்ஸாம்பாங்க. அதாவது இஞ்சியில் செய்யக்கூடிய மோக்ஸா தான் ஜிஞ்சர் மோக்ஸான்னு பேரு. இந்த மாதிரி இஞ்சிகளை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணலாம். இதுல கட் பண்ணும்போது நடுவில் வந்து அந்த சின்ன மினி மோக்ஸாவை நாம வந்து அதுல சொருவிடுறோம். அந்த மாதிரி சொருவி இதெல்லாம் முதுகுத்தண்டுகளுக்கு ரொம்ப அற்புதமாக பயனளிக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு. இது ஸ்பைனல் கார்டு ஏரியா ஆஸ் பர் சுஜோ. திஸ் இஸ் ஸ்பைனல் கார்டு ஏரியா. இந்த இடத்துல நான் இதை வைக்கிறேன். இங்க வைக்கலாம். அல்லது கழுத்தெலும்பில் பிரச்சனை, சர்விக்கல்ல பிரச்சனை, எந்த ஏரியால பிரச்சனை அந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இதை அங்கே நாம பயன்படுத்தலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு வழி. இது வந்து சப்போஸ் இந்த மாதிரியே வந்து 2 புள்ளி இருக்கு வச்சுக்கோங்களேன். கழுத்தெலும்புல சர்விக்கலும் தொராசிக்கல ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி 2 போதும். இது 2 வந்து நம்ம கொளுத்தி இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன வெயிட் பண்ணணும்னா, இந்த புகை வந்து நம்முடைய பாடி வழியாக அந்த இஞ்சி வழியாக கீழே வர கொஞ்சம் டைம் எடுத்து வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னன்னா, ஜிஞ்சரை சூஸ் பண்ண, ஜிஞ்சர் இஸ் ஆல்சோ மல்டி லேயர் ஒரு ஐட்டம். அதுல வந்து வரும்போது எனர்ஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பைரல் எனர்ஜியாக உள்ளே போய் சேரும். இதோட மாதிரி போகும். சப்போஸ் அந்த மாதிரி நம்மளால வந்து இந்த மாதிரி எனக்கு மினி மோக்ஸா கிடைக்கல, நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன். இது வந்து சைனா மோக்ஸா, இது வந்து நம்முடைய நாம் தயாரித்த தமிழ் மோக்ஸா. ஒரு இஞ்சி இந்த மாதிரி துண்டா கட் பண்ண இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நம்முடைய தமிழ் மோக்ஸாவை கொளுத்த வேண்டும். தமிழ் மோக்ஸாவை கொளுத்துறாங்க கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நன்றாக தீ பரவ ஆரம்பிக்கும். நல்லா வந்து நம்ம அந்த கங்கு நல்லா வர்ற மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி கங்கு வந்த பிறகு அந்த கங்கை வந்து கரெக்டா என்ன பண்ணும், இஞ்சிக்கு மேலே கொண்டு வந்து காட்ட வேண்டும். கிட்ட கங்கு வர 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 பாத்தீங்கன்னா கிட்ட வர நல்ல நெருப்பு சூடு நமக்கு நல்லா உடல்ல படுற வரைக்கும் அந்த இஞ்சி கிட்ட நம்ம நிறைய வைக்கலாம். இதான் நம்முடைய தமிழ் மோக்ஸா உங்களுக்கு கொளுத்தியே காமிக்கணும் ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்ததுனால அதையும் உங்களுக்கு வந்து கொளுத்தி காமிக்கிட்டோம். இதே போலதான் நம்ம வந்து பூண்டுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன மினி மோக்ஸா வச்சு காமிச்சிருக்கோம் ஏற்கனவே. மினி மோக்ஸா கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கங்கை வந்து நம்ம நல்லா அப்படி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கங்கை பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இதுல என்ன இன்னும் வந்து இவ்வளவு கனமா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதா குட்டியா வந்து நம்ம பண்ணோம்னா, நம்ம குட்டியா ஒண்ணு பண்ணோம், சிகரெட் மாதிரி ஒண்ணு பண்ணோம் பாருங்க. இந்த மாதிரி இருந்தா இதை என்ன பண்ணலாம், இங்க வச்சு ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். சோ என்னை பொறுத்தவரை தமிழ் மோக்ஸா வந்து பெரிய மோக்ஸா செய்வதை விட இந்த மாதிரி குட்டியாக மோக்ஸாக்கள் செய்து வைத்துக் கொண்டா என்ன இருக்கும், நன்றாக பலன் இருக்கும். நல்லா மேலே கொண்டு வச்சிடலாம். அது மேலே வைக்கலாம். நன்றாக எரிய ஆரம்பிக்கும். புகையும் நன்றாக வரும். நன்றி நண்பர்களே. இது போல வந்து இந்த ஜிஞ்சர் மோக்ஸா, இந்த மாதிரி நம்ம ஜிஞ்சர்ல மோக்ஸா பயன்படுறது பார்த்தோம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். மோக்ஸால வந்து பல வகையில பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப அருமையான வழி. அடுத்த ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதெல்லாம் வந்து மறிக்கொழுந்து ஊதுவத்தியே கிடைக்கின்றது. அவ்வாறு ஊதுவத்தி கிடைத்தால் அந்த ஊதுவத்தியை வாங்கி கொளுத்தி அதை கூட என்ன பண்ணலாம், மோக்ஸா போல் பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையான வழி. ரீசெண்டா வந்து மறிக்கொழுந்து எசன்ஸ் போட்டதா இருக்கக்கூடாது, மறிக்கொழுந்து கலந்து செய்யப்பட்ட ஊதுவத்தியாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.